Hi friends, welcome to bujjima tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய வீட்ல எனக்கு கிடைச்ச இடத்துல நான் எப்படி என்னுடைய டெய்லரிங் இத நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்ட போறேன். உங்களுக்கு எப்பவுமே வீட்ல பெட்ரூமில் மிஷினை போடாதீங்க. அது நல்லதில்லை. ஓகே, எனக்கே ஒரு ஆள் தான் சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பற்றி. ஸோ நான் என்னுடைய ஹாலில் நான் என்னுடைய டெய்லரிங் மிஷினை லைட்டுக்கு கீழே பாருங்கள், லைட்டுக்கு கீழே நான் மிஷினை போட்டிருக்கேன். அதுவும் நீடில் சைடு கண்டிப்பாக லைட் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதில் இதுக்கப்புறம் நான் அது பக்கத்தில் எப்போவுமே சிசரு, டிசி, டேப்பு இது மட்டும் எப்போவுமே மிஷின் பக்கத்தில் வச்சுருப்பேன். மிஷினை எப்போவுமே கவர் பண்ணி தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன்றனால நான் ஓப்பனில் வச்சுருக்கேன், இல்லைனா டஸ்ட் ஆகும். ஆயில் வேறு நம்ம டெய்லியும் தைக்கிறோமோ இல்லையோ ஊற்றணும்னு நான் சொல்லியிருக்கேன். 3 ட்ராப் எல்லா ஹோல்லையுமே 3 ட்ராப் ஆயில் விடணும். அப்படி ஆயில் விட்ட மிஷினில் நம்ம எதுவும் கவர் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா டஸ்ட் ஆயிரும். ஸோ நான் எப்போவுமே கவர் பண்ணி வச்சுருவேன். சப்போஸ் நம்ம ஆயில் ஊற்ற என்றைக்காவது மறக்காமலாம் இருக்க மாட்டோம். அந்த டைமில் கவர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ தூசி அடையாது. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். மிஷின் ஆயில் நான் ஊற்றுனதில்லை, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றுறப்போ டஸ்ட்டு உள்ளே இதாகும். சப்போஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ டைட்டாக அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ நான் மிஷினை கவர் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு என் ஹால்லையே என்னுடைய ஷோகேஸ் பூஜை ரூம் நாங்கள் கீழே தான் வச்சுருப்போம். ஸோ என்னோடய பூஜை ரூம் பக்கத்தில் ஒரு ரேக்கு இல்லையா, மேலெலாம் எதுவும் வச்சுருக்க மாட்டேன், கீழே ஃபஸ்ட்டு இதில் அயன் பாக்ஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு அடாப்டர் ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக இது என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன், என்னுடைய கஸ்டமரோட பேட்டர்ன். நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இந்த கவரில் நான் என்ன வச்சுருக்கேன்னு. இது மோட்டரோட பெடல். நான் அதில் கனெக்ட் பண்ணிலாம் வைக்க மாட்டேன், டிஸ்கனெக்ட் பண்ணி தான் இங்கே தான் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே அந்த ஷெல்ஃபுக்கு கீழே இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு. கீழே வேஸ்ட்டு ஃபுல்லாக நான் தைக்கிற வேஸ்ட்டெல்லாம் இப்படி தான் செட் பண்ணி உள்ளே போட்டு வச்சுருவேன். இது நான் வீடியோஸ்க்காண்டி கலெக்ட் பண்ணி வச்சுருக்க துணி. கஸ்டமருக்கு தைக்கிறோமோ இல்லையா, நமக்கு தைக்கிறோமோ இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத்து சப்போஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்து, லைனிங்கு, அந்த மாதிரி நிறைய இதை நான் இதில் இந்த கட்டப்பை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த கட்டப்பை அடுத்த டோரை ஓப்பன் பண்ணுறப்போ கீழே தான், மேலே நான் வேறு வீட்டுக்கான திங்ஸ் ஸ்டோர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த கட்டப்பை. நெக்ஸ்ட்டு வேண்டாத அதாவது 1 வயசு 2 வயசு ட்ரெஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி இதில் பசங்களது பொண்ணுங்களது நான் வச்சுருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைனிங் தான், தெரியுதா உங்களுக்கு? லைனிங் கிளாத்து நான் மொத்தமாக பண்டலாக எடுத்து வச்சுப்பேன். லைனிங் கிளாத் இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இதில் நம்மளோட ரீயூஸ்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ் பிட்டு தான் நான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இந்த ஷெல்ஃபு இந்த கீழே ஃபுல் ஷெல்ஃபில் தான் நான் என்னுடைய திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். இதை வெளியில் வச்சா நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ன்றனால நான் இந்த மாதிரி ரேக்கில் உள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய ரூமில் கீழே நாங்கள் இருக்கிறது ரெண்ட்டு தான். கீழே இருக்க ஒரு ஷெல்ஃப், மேலெலாம் துணி அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஃபுல்லாக எடுத்து கிடக்கும். ஸோ இது ஒரு கஸ்டமரோட பேக்கு. இது ஃபுல்லாக துணி இருக்கும். இதுவும் மோஸ்ட்லி கஸ்டமர் தான். இதில் ஃபுல்லாக சாரீ, ப்ளவுஸு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நான் அவங்களது அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். இதில் எனக்கு தைக்க வேண்டியதும் ப்ளஸ் என்னுடைய கஸ்டமருக்குள்ளதையும் சேர்த்து இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கேலு. இதுக்கு பின்னாடியும் 2 ஸ்கேல், பெரிய ஸ்கேல் இருக்கும். இது ஃபுல்லாக என்னுடைய நான் டெய்லரிங் படிக்கிறப்போ இருந்த நோட்டு, நான் யூஸ் பண்ண நோட்டு. அதுதான் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் தெளிவாக காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வீடியோஸ்க்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல அந்த டெய்லரிங் நோட்டு, அப்புறம் என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கான
நோட்டு இந்த இருக்குது உள்ளே வச்சுருக்கேன். இந்த நோட்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியராக வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய கஸ்டமருக்கு நான் போடுற பேட்டர்ன், அப்புறம் கஸ்டமருக்கான நோட்டு மெஷர்மெண்ட்டு போட்டு நான் எழுதுகிற நோட்டு அதிலே பக்கத்துலேயே எழுதி வச்சுப்பேன். அப்புறம் வேறு என்ன, நிறைய பேப்பர் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நமக்கு பேட்டர்ன் போடுறதுக்கு தேவைப்படும்ல, அதெல்லாம் நான் இதில் வச்சு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு இதுவும் என்னுடைய ப்ராஜெக்ட் நோட்டு தான், என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கான ப்ராஜெக்ட் நோட்டு. அடுத்தது நான் ஆரி ஒர்க் போட பழகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு என்ன மைண்டில் வந்து தோணுதோ, இந்த நோட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். நான் அதை வந்து தெளிவாக காட்டிட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னுடைய ஆரி ஒர்க்கு. எனக்கு மைண்டில் திடீர்னு எதாவது பார்த்துட்டு தோணுச்சு அப்படின்னா நான் அதை அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுப்பேன். இதோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இந்த மாதிரி வரைஞ்செல்லாம் வச்சுப்பேன். அது நம்ம வரைகிறப்போ அப்படியே போட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த நோட்டையும் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது என்னுடைய டெய்லரிங், இதுவும் என்னுடைய டெய்லரிங் நோட்டு தான். இந்த நோட்டு காலி ஆயிடுச்சுன்னா இப்போது நான் ஒரு குட்டி நோட் காட்டினேன்ல, இந்த நோட்டு வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவும் என்னுடைய ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கான நோட்டு தான். நான் இந்த லாங் சைஸ் நோட்டில் தான் வந்து இது பண்ணிப்பேன். இந்த நோட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையான இது வந்து உண்டியல். இந்த உண்டியலில் நான் காசு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேனா பென்சில் இந்த மாதிரி டக்குன்னு எடுக்கிறது மாதிரி நான் போட்டு பக்கத்தில் இப்படி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு இதாக இருக்கா, இது வந்து ஸ்கெட்சு வீடியோஸ்க்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பென்னில் எழுதுனா சரியாக பேர் தெரிலன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக சொன்னாங்க. அதனால் நான் ஸ்கெட்ச் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பேட்டர்னுக்காண்டி மார்க்கரு, இது வந்து ஹைலைட் பென்னு, அப்புறம் டேப்பு, சிசரு, பாபின் சுற்றுறதுக்கு, அப்புறம் த்ரெட்டு. இது வந்து நான் ஒரு செப்பல் வாங்கின பாக்ஸ் தான். ஏன்னா த்ரெட்டு வந்து நம்ம வந்து தனியாக கொச்ச நூலெல்லாம் கட்டாகி வேஸ்ட் ஆகிடுது, ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த பாக்ஸில் இப்படி நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். ஜிப்பு, அப்புறம் பாபினுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நான் எல்லா பாபினையும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நீடிலும் நான் அடிக்கடி சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னா நம்ம மாற்றுறதுக்கு தேவைப்படும்னால நீடிலும் நான் எப்போவுமே பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். அப்புறம் சொன்னல மிஷின் பக்கத்தில் எப்போவுமே ஒரு டெஸ்டர் வச்சுருப்பேன் அப்படின்னு, அந்த டெஸ்டர் தான் இது. இது வந்து கொக்கி பாக்ஸு, ஆயில் கேனு, இதெல்லாம் வந்து நான் இந்த பாக்ஸில் வந்து மொத்தமாக மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். என்ன த்ரெட்டு அப்படிலாம் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்க்கவே செய்வேன். நம்ம ஆனால் வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது பின்னாடி உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஹிப் ஸ்கேலு, இது வந்து லாங் ஸ்கேலு, இது ஒன்று நான் மேய வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இந்த கீழே ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக தான். இது வந்து ஸ்டாண்டு, வீடியோஸ் எடுக்கிறதுக்காண்டி ஸ்டாண்டு. இந்த பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் திங்ஸ் தான், என்னுடைய ஓன் திங்ஸ் தான். என்னென்னா சில்க் த்ரெட்டு, ஸ்டோனு அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். எக்ஸாம் பேடு எடுத்தே பார்ப்போம். இது வந்து என்னுடைய டெலிவரி டைமில் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்த ஒரு கிஃப்ட்டு கூட தான். இது எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும். நான் அதில் வந்து என்னுடைய டெய்லரிங் திங்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எம்ப்ராய்டிங் ஃப்ரேமு, இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த இதில் வந்து டூல்ஸ் இருக்கும், தெரியுதா, டூல்ஸு, கட்டிங் பிளேடு, பெரிய நீடிலு, பெல்ட்டு, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி நான் இந்த பாக்ஸை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் விடவே மாட்டேன், எடுத்து பத்திரமா வச்சுப்பேன். இதில் வந்து
நான் மொத்தமாக இந்த பைப்பிங் த்ரெட்டு, டிசி அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் எதுக்காக கொக்கி போட அந்த மாதிரிலாம் தேவைப்படும்ல, நாடா அந்த மாதிரிலாம் நான் எடுத்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது ப்ரெஷ்ஷு, மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்காண்டி வாங்கின பென்சில் கலரு. 24 கலர் இருக்கும். இதில் வந்து வாட்டர் பெயிண்ட் கலரு, ஒரு சிசரு, இதில் ஒரு சிசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் சில்க் த்ரெட்டு, ஸ்டோனு அந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் கம்மல்லாம் மேக் பண்ணி வச்சிட்ருந்தேன். அது என்னுடைய ஆசைக்காண்டி நான் பண்ணுது. ஸோ அதுக்கான திங்ஸ் ஃபுல்லாக இதில் வச்சுருப்பேன். இப்போது பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அழகாக க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போது எல்லாம் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம அந்த பிளேஸில் வச்சிடலாம். இந்த கீழ் ஷெல்ஃபும் ப்ளஸ் வந்து அந்த ஷோகேஸ் கீழே எனக்கு கிடச்ச ஒரு சின்ன பிளேஸில் தான் என்னுடைய டெய்லரிங் செட்டப்பே நான் வச்சுருக்கேன். இதில் அவ்வளோதான். இந்த ஒரு ஷெல்ஃபு ப்ளஸ் அந்த வந்து டெய்லரிங் அந்த ஷெல்ஃபு மட்டும்தான் என்னுடையது. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு கிடைச்ச இடத்த உங்களுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கோங்க. இதுக்குன்னு ஒரு இடம் இல்லை வைக்கலலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இருக்கிற இடத்த நமக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு வீடியோ வேணும், இந்த மாடலில் இந்த ஸ்டிச் பண்ணணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோவாகவே எடுத்து போடுவேன். இப்போது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.